பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். நம்ம HSV பாலியல் தொற்று எப்படி புற்றுநோய் செல்களை உண்டாக்கும் அப்படின்ற சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நிறைய பார்த்துருப்போம். இப்போது என்ன பார்க்குறோம்னாக்கா, ஒரு வைரஸ் ஒரு புற்றுநோய் செல்களை உண்டு பண்ணும். ஒரு புற்றுநோய் செல்கள் மற்ற அனைத்து வகையான வைரஸ்களையும் எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம இங்கே முழுசாக பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயந்தான், உடலில் அழுகல், ஃப்ரீ ரேடிக்கல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கெட்டுப்போன செல்களை உடலில் அந்த கெட்ட செல்களை சாப்பிட்றதுக்கு பலவிதமான எண்ணற்ற நோய்க்கிருமிகள் உண்டாகும். அந்த எண்ணற்ற நோய்க்கிருமிகளுக்கு இன்றைய நவீன மருத்துவம் அந்த நோய்க்கிருமிகளுக்கு பெயர்களே வைத்துள்ளது. அவ்வளோதான். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு இறந்த உடலை உடனே எடுத்து எரிச்சிடுவாங்க, இல்லாட்டி புதைச்சிடுவாங்க. ஏன்னா அந்த உடலில் நிறைய நோய்க்கிருமி இருக்கும். சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த நோய்க்கிருமியெல்லாம் அதிகமாக பாஸ் ஆகும் அப்படின்னு தான் அதோட அறிவியல் உண்மை. நோய்க்கிருமிகள் எல்லாமே கெட்டுப்போன உடலை அதிகமாக சாப்பிடும். அதே போல் நம்ம உடம்புல எந்த பாகம் சீக்கிரமாக பழுதடைஞ்சிருக்குதோ அந்த பாகத்தை சாப்பிட்டு வளரக்கூடியது தான் இந்த HSV, CMV, ரூபல்லோ, டொக்ஸோபிளாஸ்மா, TPH, வீடியால்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற நோய்கள். அது கேன்சர் செல்லாக இருந்தாலும் அதுக்கு உணவு தான். மற்ற அழுகி போன பாகங்களாக இருந்தாலும் அது உணவு தான். நான் சொல்கிற அழுகி போன பாகம்னா அது கண்ணுக்கு தெரியாது. ஒரு குண்டூசி முனை அளவில் அதுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் இருக்கும். இதை இன்றைய நவீன மருத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மருத்துவம் இல்லை, இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய உண்மையான மருத்துவம், உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதுக்கான சரியான பரிசோதனை எடுத்துக்கங்க. உங்களை முழுசாக குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் உங்கள் வீடு தேடி வரும். அந்த மருந்து சாப்பிட்டுட்டு தெரிஞ்சோ தெரியாமையே நிறைய தவறுகள் பண்ணியிருப்போம். அந்த தவறுகள்லாம் விட்டுட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க. நம்முடைய மருந்து எடுக்கும்போது சரியான நேரம் வரைக்கும் அந்த மருந்து எடுக்கணும். 1 மாதம்னா 1 மாதத்தை முழுமைப்படுத்தணும். 2 மாதம்னா 2 மாதத்தை முழுமைப்படுத்தணும். அறிவியல் பூர்வமாக நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாமல் மருந்து தர மாட்டோம். அதனால் வரும்போது டார்ச் பேனல் ரிப்போர்ட் எடுக்கணும். எனக்கு கால் பண்ணிங்கனாலும் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணி உங்களை டெஸ்ட்டு தான் எடுக்க சொல்லுவேன். அது பார்த்துட்ட பிறகு தான் நம்ம மருந்து கொடுக்க முடியும். சரியான மருத்துவத்தை சரியான இடத்துல கிடைக்கும்போது சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும். இந்த நல்ல ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பலனடைங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆரோக்கியமாக வாழறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.